guys, இன்றைக்கு திருக்க மீனை வச்சு சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு. இதை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி இருக்கும். சோறு, ரொட்டி, புட்டு, இடியப்பம் எதுக்குமே தாறுமாறாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. முதல்ல பேனில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய், கொஞ்சம் கூடவா தான் இருக்கும், அதை பற்றி ஃபீல் பண்ண தேவையில்லை. அது தேவைக்காகத்தான். ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், இதை கொஞ்சம் வதங்க விடணும். கொஞ்சமாக ஒரு பிரட்டினோன்னு 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம். இது நல்ல செமிப்பாட்டை எங்களுக்கு கொடுக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட நாங்கள் ஸ்பைசஸ் சேர்க்கலாம். 3 கிராம்பு, கருவாப்பட்டை, ஏலக்காய் சேர்த்துட்டு 3 கார்லிக்கை நீங்கள் இடிச்சும் சேர்க்கலாம், வெட்டியும் சேர்க்கலாம், பிரச்சனை இல்லை. அதோட இந்த வாழைக்காய், ஏன் எண்ணெய் சேர்த்த நான் கொஞ்சம் கூட விளங்கம். இப்படி ப்ரௌனாக வந்தால் பிறகு ஒரு தக்காளி பழம், ஏன் முன்னமே சேர்க்க இல்லையாண்டா இந்த தக்காளி பழம் மசியக்கூடாது, கறியில் தெரிய வேணும். அதுக்காகத்தான் வாழைக்காய் வதங்கின பிறகு சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1.5 டேபிள் ஸ்பூன் ஜஃப்னா கறி பவுடர். இது உங்களோட உரைப்பை பொறுத்து சேர்த்துக்கொள்ளுங்க. நான் காலமாக கிட்னி பீன்ஸ் அவிச்சினேன், அது தண்ணி. இது நல்ல கலர் கொடுக்கும், அதோட நல்ல டெக்ஸ்சர் அண்ட் பாடி கொடுக்கும். வேஸ்ட் பண்ணாங்க இதுகளை. அதோட 1 கப் அளவில் 2ஆம் பால் சேர்த்துட்டு இது நல்லா அப்படி ஒரு கொதி வந்த உடனே எங்களோட கருவாட்டை சேர்க்கணும். இது கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற வச்சது, கொஞ்சம் உப்பை லைட்டாக குறைச்சிருக்கேன், பட் அவ்வளவு குறையே இல்லை. சுடுதண்ணியில் போட்டு எடுத்தது. இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரண்டு இப்படி திக்காக வந்த பிறகு 1 மேசக்கரண்டிக்கு 1ஆம் பால் சேர்த்த உடனே நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர் வரும். இப்போ தான் நீங்கள் உப்பை டேஸ்ட் பண்ணி பார்க்க வேணும். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க, சரியாண்டா விட்டுருங்க. நல்லா போட்டு கலக்கக்கூடாது, வாழைக்காய் கறியை பார்க்கும். அதால் தான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை வதக்கி எடுத்துனாங்க. நாங்கள் கடைசியில் உங்களுக்கு புளி தேவையாண்டா கரைச்சி ஊற்றுங்க. நான் ஒரு சின்ன துண்டு கொரக்காவை இந்த கறியோடு சேர்த்துருக்கேன், கொரக்கா புளியை. இது ஊற நல்ல டேஸ்ட் வரும். இதை இப்படியே சட்டியில் வச்சு சுண்டை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு குழம்புண்டா யாருக்கு தான் பிடிக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தான்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.